சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்கும் முத்துவுக்கும் சீதாவோட கல்யாணத்தை காரணமாக வச்சு நிறைய பிரச்சனை வரதால் இதை தாங்கிக்க முடியாத அண்ணாமலை ரெண்டு பக்கமும் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. ஆனால் மீனா செய்கிற எதுவுமே சரியில்லைன்னு முத்து ரொம்பவே மீனாவை அவமானப்படுத்தி பேசி, என் பேச்சை கேட்காத நீ இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால் மீனா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா. அந்த மாதிரி தான் இந்த முத்துவும் பேசிகிட்டு இருக்கான். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் நினச்சது எல்லாமே இந்த வீட்டில் நடக்கும். அப்புறம் என்ன, மனோஜ் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாமே. ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்த ரோகிணி மீனான்னு யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா இதை வச்சு ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. ரோகிணி விஜயா கிட்ட மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததால் டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னதாலையும் இனி மனோஜுக்கு பதிலாக நான் தான் கடைக்கு போக போகிறேன், உங்களுக்கு பெருசாக பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் பேச முடியாததுனால கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜுக்கும் சரியானதுக்கப்புறமா கடையில் நல்ல ஒரு வருமானம் வந்தால் நான் மனோஜோட மனசையும் மாற்றிடுவேன். நான் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்கு காரணமே மனோஜ் என் கூட சந்தோஷமாக வாழணும், மனோஜோட மனசு மாறணுன்றதுக்காக தானே அப்படின்னு மனோஜோட அங்கே பெரிய கடைக்கு போகிறாங்க. நல்லபடியாக பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து அங்கே ரோகிணி வந்திருக்கிறதுனால ஸ்டாஃப் எல்லாம் ரோகிணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரோகிணி வந்த உடனே நிறைய கஸ்டமர் வராங்க. அன்னைக்கு ரோகிணியால் நிறைய லாபமும் கடைக்கு வருது. அதனால் ஸ்டாஃப் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இந்த மனோஜ் சார் கடையில் இருக்கும்போது கூட பெருசாக யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டாங்க, வந்த கஸ்டமரை கூட ஒழுங்காக கவனிக்க மாட்டார். ஆனால் ரோகிணி மேடம்க்கு பிஸ்னஸை பற்றி எல்லாம் தெரியுது. அதனால தான் வந்த கஸ்டமர்கிட்ட பேசி எப்படியாவது ஒரு பொருளையாவது வாங்க வச்சிடுறாங்க. அதன் மூலமாக இன்றைக்கி நிறைய வருமானம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ரோகிணியை பெருமையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் மனோஜ் சார் வந்த உடனே இனி ரோகிணி மேடமே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு நல்ல கடையை கவனிக்கட்டும்னு சொன்னால் இங்கே வந்த வருமானத்தை பார்த்துட்டு மனோஜும் ஒத்துப்பார் அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ரோகிணிக்கு கடை மூலமாக நிறைய வருமானம் கிடைக்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. என்னைக்காவது நீ பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா இவ்வளோ பணம் அந்த கடை மூலமாக சம்பாதிச்சியா? ஒரு நாள் தான் உன்னை வீட்டில் இருக்க சொல்லிட்டு நான் போனேன், ஆனால் பாரு எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு. கஸ்டமர்ஸ் வந்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக பொருள் வாங்கிட்டு போகிற மாதிரி நான் நல்லபடியாக பேசுகிறேன் தெரியுமா? என்னை நம்பி வந்த கஸ்டமர் அங்கே பொருளை நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. இனி உன் கடைக்கு நான் வரலாம்ல, நானும் நீயும் ஒன்றாவே அந்த கடையில் வேலையெல்லாம் பார்த்து உனக்கு நான் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு தரேன். அது மட்டும் இல்லை, பார்லர்லேயும் பெரிய ஒரு வருமானம் வரதில்லை, அதனால் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன்னா உன் கடையில் உனக்கு துணையாக இருக்கலாம்ல மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கூடனே மனோஜும், நீ எதுக்கு என் கடைக்கு வரணும்? உனக்கு தான் பேசி சிரிக்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட எப்பயுமே ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பியே, யார் அந்த மகேஷ், அந்த மகேஷை விட நான் என்னைக்கு உனக்கு முக்கியம்னு தோணுதோ அப்புறமா நீ என்கிட்ட வந்து பேசு. ஒரு நாள் கடையில் என்னவோ வேலையெல்லாம் பார்த்துட்டேன்னு இந்த பேச்சு பேசாத. உன்னை நம்ப எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா நீ அப்படிப்பட்ட வேலையை செய்கிற. நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு உன் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேச, என்ன இந்த மனோஜ் நான் இப்படிலாம் செஞ்சால் மனசு மாறுவார், என்னை புரிஞ்சுப்பார், என்னை ஏற்றுப்பாருன்னு நினச்சி தான் ஏதோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நடிச்சிட்ருக்கேன். வர வர மனோஜுக்கு என் மேலே சந்தேகம் அதிகமாகுதே தவிர்த்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே. இதில் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் எப்போ வீட்டை விட்டு வெளியில் போவேன்னு வேற விஜயாத்தை காத்துட்ருக்காங்க. இந்த பிரச்சனையால் அவங்க என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதேன்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும் ரூமில் நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மனோஜ் இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ரோகிணி இன்றைக்கி என் கடைக்கு போனால இன்றைக்கி நல்ல வருமானமாக வந்த கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி எப்படியோ இங்கே நிறைய பொருளெல்லாம் வந்து நிறைய பொருளை அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்களாம், அதனால் இவ்வளோ பணம் கிடச்சிருக்குமா. அதான் ரோகிணி தினமும் நான் கடைக்கு வரட்டுமான்னு கேட்டுட்ருக்கா. என்னம்மா சொல்ல அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உன் கடை மூலமாக பெரிய வருமானம் வந்திருக்கு, லாபம் கிடச்சிருக்குன்னு நீ சந்தோஷப்படுறது எல்லாமே சரிதான். ஆனால் இந்த ரோகிணியால் மட்டும்தான் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? கடை உன்னுடைய கடை,
நீ நிறையா படிச்சிருக்க, அனுபவம் இருக்குது, பிஸ்னஸை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். உன்னால் அப்போ இவ்வளோ சம்பாதிக்க முடியாதுன்னு உனக்கு துணையாக அந்த ரோகிணி வரணும்னு நீ நினைக்கிறியா? ஏன் மனோஜ், இப்படிலாம் சொல்ல அசிங்கமா இல்லை? அந்த ரோகிணி ஒன்றும் ஒன்றை மாதிரி நிறைய படிக்கலை. அவள் இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா. அவளுக்கே வந்தவ கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், பொருளெல்லாம் கொடுத்து நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு தெரியும் போது நீ இன்னும் திறமையால இருக்கணும். உன்கிட்ட புத்திசாலித்தனமும் இல்லை, திறமையும் இல்லை. அதனால தான் இந்த ரோகிணி உன்னை என்ன வேணாலும் சொல்லி நம்ப வைக்கலான்னு நினைக்கிறா. உன்னால் ரோகிணி கிட்ட நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன். என்னவோ செய், ஆனால் ரோகிணி உன் கடை பக்கம் வரக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் உனக்கு முடியல, அதனால ரோகிணி உன் கடைக்கு போனா. தினமும் வந்தா சரிப்பட்டு வராது. அப்புறம் அவள் உன்னை மதிக்க மாட்டா. ஏற்கனவே உன் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணம் கிடைச்சதை பற்றி சொல்லாமல் நம்மளை ஏமாத்தினா. அந்த பணத்தை வச்சு உனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்தா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கடைக்கு ஓனராக இருக்க உன்னை பற்றி பெருமையாக பேசாமல், நான் இல்லாமல் நீ அந்த கடையை ஆரம்பிச்சிருப்பியா, நான் இல்லாமல் பிஸ்னஸ் செஞ்சுருப்பியான்னு உன்னை எவ்வளோ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேன். இதுலேயும் அந்த ரோகிணி மூலமாக இவ்வளோ பணம் வருமானம் வந்திருக்குன்னு பெருமையாக நினைக்கிற. உன்னால் இப்படி சம்பாதிக்க முடியலனா கடையை பேசாமல் முத்து மீனா கிட்ட கொடுத்துரு. அவங்க கூட நல்ல வருமானம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த கடைக்குள்ளே இனி ரோகிணி வரக்கூடாது. அவன் மூலமாக எந்த ஒரு வருமானமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். எவ்வளோ பெரிய பார்லர் வச்சு கொடுத்தேன், அந்த பார்லரே இல்லாமல் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனமும் இங்கே திறமையும் உனக்கு இல்லையா? அப்போ உன்னை நம்பி படிக்க வச்ச நான் ஏமாந்து தான் நிற்கணுமான்னு சொல்ல. அம்மாம்மா போதுமா, இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ கூட அந்த ரோகிணியை தாம்மா புகழ்ந்துட்டுருக்கீங்க. என்னாலையும் முடியும். ரோகிணி ஒன்றும் என் கடை பக்கம் வர வேண்டாம். நான் பெருசாக சாதிச்சு காட்டுவேன். எனக்கு பிஸ்னஸ் தெரியும்னு நான் நிரூபிப்பேம்மா. இதை விட அதிகமாக சம்பாதிக்க எனக்கு முடியும். நான் பார்த்துக்கிறேன். பாத்தியா ரோகிணி, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு? இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நாளைக்கு கடை பக்கம் வந்து நிற்காத. போய் அந்த ஸ்டாஃபாகவே உன் பார்லரில் வேலையை பார்த்து மாத சம்பளத்தை ஒழுங்காக வாங்கு. அதை விட்டுட்டு என்னால் தான் எல்லாம் முடியும்னு கடை பக்கம் வந்தேன்னு வையி, அவ்வளவுதான். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ நானும் என் விருப்பத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன். அதை நீ கேள்வி கேட்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரோகிணி போகிறாங்க. என்னது, மறுபடியும் அந்த மகேஷ்கிட்ட இந்த ரோகிணி பேச போகிறாளா? என் வாழ்க்கையில் இந்த ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. இவளை நம்பி நான் மறுபடியும் எப்போ ஏமாற போகிறேனா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். மீனாவும் முத்துவும் சரியாக பேசிக்காமல் இருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காம கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை எவ்வளவோ பேசி புரிய வைக்க நினச்சும் இங்கே மீனா மேலே தான் தப்பு இருக்குது, அருணுக்கு சப்போர்ட் பண்ணுற மீனா கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு முத்து ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காரு இங்கே அண்ணாமலை. அந்த சமயம் மனோஜும் இங்கே கடைக்கு கிளம்பிகிட்ருக்காரு. இங்கே ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. அதை உடனே மனோஜ் கவனிக்கிறாரு. இங்கே ரோகிணியோட அம்மா கிறிஷுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கான், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நீ தான் வரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறதுக்காக ரோகிணிக்கு ஃபோன் வருது. ரோகிணியும் அந்த ஃபோனை பார்த்துட்டு எதுக்கு அம்மா இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, மனோஜ் வேற இருக்கானே, இப்போ பேசினா ஏதாவது பிரச்சனையாகுமோ, ஆனால் பேசலைனாலும் யார் அதுன்னு கேள்வி கேட்பான், ஏன்னா மனோஜ் என் மேலே சந்தேகப்படுறான், அதனால் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரமாக போய் நின்று ரோகிணி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்னம்மா, நான் வீட்டில் இருக்கேன், எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க, கிறிஷ் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஷ் எப்படி நல்லா இருப்பான், நீ அவனை பார்க்குறதே இல்லை, அம்மா வேணும்னு கிறிஷ் ஒவ்வொரு நாளும் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான். இப்போ கிறிஷுக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நீ வரியா ரோகிணி, என்னால் தனியாக எதையும் சமாளிக்க முடியல, எனக்கும் வயசாகுதுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு பேசி அழுகிறாங்க. உடனே ரோகிணி, கிருஷிக்கு ரொம்ப முடியலையா, நான் கண்டிப்பாக வரேன், நீ கவலைப்படாமல் இருமா, என்கிட்ட பணம் வேற இல்லையே, இருந்த பணத்தெல்லாம் விஜயாத்தக்கிட்ட தினமும் கொடுத்துட்ருக்கேன், பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மாவை போய் பார்க்கணும், கிருஷ்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஃபோன் வந்ததுக்கப்புறமா ஃபோனை வச்ச ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்கிறத மனோஜ் கவனிக்கிறாரு. ரோகிணி சீக்கிரமாக நான் பார்லருக்கு போகணும்னு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னவோ கிளைண்ட்டை பார்க்க போகணும், இன்றைக்கி எனக்கு வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னேன், நேரம் கழித்து போனாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறியான்னு கேட்க, இப்போவும் அங்கே பார்லர்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரமாக கிளம்பி வர சொன்னாங்க, வேணும்னா சந்தேகப்பட்டா ஃபோன் போட்டு தரட்டுமா, நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், எல்லாத்துலேயும் நான் சந்தேகப்பட மாட்டேன், நீ செய்கிற சில விஷயங்கள் பிடிக்கல, அதனால் சந்தேகப்படுறேன், இத்தனை நாள் நான் உன் மேலே சந்தேகப்பட்டதே இல்லையே, ஏன்னா நீ என் பேச்சை கேட்ட,
எனக்காகவே இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்த. ஆனால் வர வர நீ மாறிட்டே இருக்க ரோகிணி. நானும் உண்மையை கண்டுபிடிக்காமையா போக போகிறேன்னு சொல்ல. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. உடனே இங்கே மீனாவை கூப்பிட்டு விஜயா சொல்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி இன்னைக்கு சமைக்காமல் அவள் பாட்டுக்கு கிளம்புறா? என்ன வீட்டு வேலையெல்லாம் நீ மட்டும்தான் செய்யணுமா? கூப்பிட்டு அந்த ரோகிணிக்கிட்ட கேளு மீனான்னு சொல்கிறாங்க. இல்லத்த, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், அவங்க தான் சீக்கிரமாக போகணுன்றாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, என்ன மீனா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜயாத்தையை சும்மா விட போகிறதில்ல. எதுக்கெடுத்தாலும் நான் வீட்டு வேலையை செய்யணும், மீனா மாதிரி என்னை நடத்திட்டு இருக்காங்கல்ல, ஒரு நாள் இதுக்கு விஜயாத்தை எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கோவமா எப்படியோ நம்ம பையனை பார்க்க முதல்ல போகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. போகிற வழியிலேயே இங்கே என்கிட்ட பணமும் இல்லை, முதல்ல வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பணத்தை அனுப்ப சொல்லணும்னு அழுதுகிட்டே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யாவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, நீ எப்பயுமே உன் பையன் மேலேயும் உன் அம்மா மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க, ஆனால் உன்னை கண்டுக்காமல் உன்னை சந்தேகப்படுற மனோஜ் முக்கியம்னு நினைக்கிறல, அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன் மாமியார்கிட்ட கொடுக்குறியே, அந்த குடும்பத்தில் நீ மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் உன்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்கிறியா, இல்லை உன் அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கிறியா? இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட பணம் இல்லைன்னு கேட்குறியே, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீ ஒரு பெரிய பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற, உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஓனர். அப்படி இருந்தும் உன்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லைன்னா நீ பேசாமல் உன் மாமியார்கிட்ட இனி பணம் கொடுக்காத. உன் பையனும் படிக்கணும், அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ செய்யணும்னா அடுத்தவங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு இருப்பியா என்ன? புரிஞ்சு நடந்துக்க ரோகிணி, நான் பணத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க வித்யா. வீட்டில் இருக்க மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன இந்த ரோகிணி பதட்டமாக கிளம்பி போகிறா, யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறா. இன்றைக்கி ரோகிணி பார்லருக்கு தான் போனாலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அப்படி ரோகிணி எங்கே போயிருக்கான்ற உண்மையும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலையெல்லாம் முடிக்கிறாரு மனோஜ். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கடைக்கு போன உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ரோகிணியை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் 1-2 நாள் வரலை, ஆனால் ரோகிணி ரொம்ப திறமையாக அவங்க வந்த கஸ்டமர்கிட்ட பொருளெல்லாம் கொடுத்துட்டு நல்ல ஒரு லாபம் பார்த்துட்டாங்க. சார், நீங்கள் ரோகிணி மேடமை வர வச்சிங்கன்னா நாம் பெரிய வருமானம் எடுக்கலாம், எங்களுக்கும் சம்பளம் நிறைய கிடைக்கும் சார். ரோகிணி மேடம்க்கு இருக்கிற திறமை உங்ககிட்ட இல்லவே இல்லை. வர கஸ்டமர் எல்லாரும் ரோகிணி மேடம் இருக்காங்களான்னு கேட்டுட்டு வராங்க. அவ்வளோ நல்லா அந்த கஸ்டமர்கிட்டலாம் பேசி நல்லபடியாக கடையை நடத்துகிறாங்க தெரியுமா அப்படின்னு பேசும்போது, போதும் போதும், அந்த ரோகிணியை விட எனக்கு திறமை இல்லையா? யார் சொன்னது? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ரோகிணிக்கு திறமை இருக்கான், அவளுக்கு என்னை ஏமாற்ற மட்டும்தான் திறமை இருக்குது. இன்றைக்கி அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கடையிலேருந்தே ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். இங்கே 2-3 தடவை ஃபோன் பண்ணியும் ரோகிணி எடுக்கவே இல்லை. உடனே மனோஜுக்கு சந்தேகம் வருது. எனக்கு நல்லா தெரியும், ரோகிணி காலையில் சீக்கிரமாக கிளம்பி அந்த மகேஷை பார்க்க தான் போயிருப்பா. மகேஷுக்கு பிறந்தநாள் கொண்டாடின ரோகிணி என்ன வேணாலும் செய்வா போல, நான் கூட வேண்டானே முடிவெடுத்துருவா போலையே. இப்போ ரோகிணி எங்கே இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பார்லருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் மனோஜ்கிட்ட இன்றைக்கி ரோகிணி பார்லர் பக்கமே வரல, அவங்க நேற்றே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால் இன்றைக்கி அங்கே போகிறதாவும் சொன்னாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லாமையா ரோகிணி கிளம்பி போனாங்க அப்படின்னு பார்லரில் வேலை பார்க்குற ஸ்டாஃபும் கேட்க, இங்கே ரொம்ப அவமானப்பட்ட மனோஜும், இல்லை அந்த ரோகிணி சொன்னால் நான் தான் மறந்துட்டேன்னு ஃபோனை வச்சுட்டு வர வர ரோகிணி என்ன செய்கிறா, எங்கே போகிறான்னு தெரியல. ரோகிணிக்கு பெருசாக சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படி தானே பாட்டிக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னா. இப்போ என்ன, சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்கள பார்க்க போகிறதா சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா. அப்போ மகேஷை பார்க்க கிளம்பி போயிருப்பாளோ, அதனால தான் இன்றைக்கி வர முடியாதுன்னு பார்லரில் போய் சொல்லியிருப்பாளோ. நமக்கு தெரியாமல் ரோகிணி ஏதோ செய்கிறா, இன்றைக்கி என்னன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட, பொறுப்பாக நடந்துக்கோங்க, இந்த கடைக்கு ஓனர் நான் மட்டும்தான் கடையை பார்த்துப்பேன், இனி இந்த ரோகிணி இந்த பக்கம் வரமாட்டாங்க, ரோகிணி வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ரோகிணியை விட எனக்கு புத்திசாலித்தனம் நிறையவே இருக்கிறதுனால எப்படி கடையை நடத்தணும்னு தெரியும், போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படி எங்கே தான் போயிருக்காங்க. என் ஃபோனை கூட எடுக்காமல் ரோகிணிக்கு அவ்வளோ என்ன வேலை, பார்லருக்கும் போகலை, மற்றபடி ஃபோன் எடுத்து பேசினா நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் கோவத்தில் இங்கே மனோஜும் கிளம்பி போகிறாரு. அந்த சமயம்
ரோகிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஷ் ரோகிணியை பார்த்த உடனே அம்மான்னு ஓடி வந்து, என்னம்மா நீங்கள் இத்தனை நாள் ஆகுது என்னை பார்க்க வரலை, நான் என்னம்மா தப்பு பண்ணனேன், இங்கே என் கூட இருக்கிற பசங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவை பற்றி எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட ஃபோனில் கூட பேச முடியல தெரியுமா, ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே, ஏம்மா என்னை பிடிக்கலையா, பாட்டியை மட்டும்தாம்மா நான் பார்த்துட்ருக்கேன், மற்றபடி நான் வெளியில் கூட போகிறதில்ல தெரியுமா, எனக்கு வீட்டிலையே இருக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்தால் மட்டும்தாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்கும், உங்களை பற்றி யோசித்து யோசித்து எப்போ நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நினச்சி எனக்கு ரொம்ப முடியாமே ஆயிடுச்சு தெரியுமா, நல்ல வேலை இப்போயாவது என்னை பார்க்க வந்தீங்களே, வர வர என் மேலே உங்களுக்கு அக்கறையும் பாசமும் இல்லை போல, என்னை பிடிக்கல போல, அதான் நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படி தானம்மா அப்படின்னு கிறிஷ் ரொம்ப தெளிவாக பேசி அழுகிறான். என் பையன் வளர்ந்துக்கிட்டே வரான், என்னை அதனால் நிற்க வச்சு கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களாம்மா, கிறிஷ் நான் கண்டிப்பாக இனிமேல் உன்னை தினமும் வந்து பார்க்குறேன், கவலைப்படாமல் இரு, இப்போ உனக்கு முடியலல்ல ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஆனால் என்னை பார்க்காம ஃபோனில் கூட பேசாமல் இருக்காதீங்கம்மா, எனக்குன்னு பாட்டி மட்டும்தானம்மா இருக்காங்க அப்படின்னு ரோகிணியை பார்க்காம பேசாமல் இருந்த கிறிஷ் ரொம்ப நாள் கழித்து ரோகிணி வந்த உடனே இந்த மாதிரியெல்லாம் பேசி அழுகிறான். இதை பார்த்துட்டு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா உன் பையன் மேலே உனக்கு தான் பாசம் இல்லை, ஆனால் கிறிஷ் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ, ஒரு நல்ல அம்மாவாக இருந்து சீக்கிரமாக உன்னை பற்றின உண்மையை உன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு என்ன கூட கவனிக்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு கூட நீ பணம் தர வேண்டாம், ஆனால் உன் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னா கிறிஷ் நீ உன் கூட இருந்தால் தான் கிறிஷ் நல்லபடியாக இருப்பான், இல்லைனா இப்படி தான் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருப்பான், என்னைக்கு தான் நீ திருந்துவியோ மனசு மாறுவியோ தெரியல, பேசாமல் நானே முத்து மீனா கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லிடலாமான்னு கூட தோணுது, ஃபோன் பண்ணி முத்து மீனாவை இங்கே வர வச்சிடலாமான்னு கூட தோணுது, என்ன செய்ய நீ என் பொண்ணாக இருக்கிறியே, அதனால் பொறுமையாக இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ரோகிணி, யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு, இப்போ உன் பையன் கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. போதுமா, இதுக்கு மேலே நீயும் கிறிஷ் மாதிரியே என்னை அவமானப்படுத்தி பேசாத, அந்த வீட்டில் என் நிலமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனோஜ் என்னை சந்தேகப்படுறாரு, விஜயாத்தை நான் ஒன்றில்லாத குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், என்னால் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு வருமானமும் வராது, சொத்து வராது, பணம் கிடைக்காதுன்னு என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் அவமானப்படுத்துகிறாங்க, இந்த நிலமையில் எனக்கு ஏற்கனவே கல்யாணமானதெல்லாம் நான் சொன்னேன், அப்புறம் நான் அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது, இந்த வீட்டில் உன் பொண்ணாவும் கிறிஷோட அம்மாவாகவும் தனியாக தாம்மா இருக்கணும், புரிஞ்சுக்கோமா, அதனால தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், முதல்ல கிறிஷை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை வர வச்சு கிறிஷையும் தன்னுடைய அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி போகிறத அந்த பக்கமாக போன மனோஜ் கவனிக்கிறாரு. இது ரோகிணியாச்சே, எங்கேயோ யார் கூடயோ ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த மகேஷாக இருக்குமோ அப்படின்னு அந்த ஆட்டோ பின்னாடியே ரொம்ப கோவமாக மனோஜும் போகிறாரு. இன்றைக்கி கண்டிப்பாக ரோகிணி என்ன செய்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி பார்லருக்கு போகாமல் என்கிட்டையும் சொல்லாமல் வேலை இருக்குன்னு கிளம்புன ரோகிணி தினமும் எங்கே போயிட்டு வரான்னு தெரிஞ்சாதான் இவளை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக போகிறத கவனிக்காத ரோகிணி, என் பையன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அங்கே கிறிஷ்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிறிஷையும் தன்னுடைய அம்மாவையும் மெதுவாக ரோகிணி கூட்டிகிட்டு போகிறத ஓரமாக நின்று மனோஜ் கவனிக்கிறாரு. என்ன இந்த முத்துவும் மீனாவும் இந்த அம்மாவையும் இந்த பையனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களே, இன்றைக்கி என்ன ரோகிணி இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, இவங்க யார் முதல்ல ரோகிணிக்கு, ரோகிணி வேலைக்கு கூட போகாமல் இந்த கிறிஷை பார்க்க எதுக்கு போகணும், இங்கே அப்படி என்ன தான் நடக்குதுன்னு புரியல, தனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, அம்மா அப்பா இல்லை, அதனால் ஏன் அம்மா தான் ரோகிணிக்கு அம்மா மாதிரின்லாம் என்னென்னவோ பேசி ஏமாத்தினாலே, இப்போ இங்கே என்ன நடக்குது விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட ரோகிணி கிட்ட கிறிஷ் நின்றுட்டு இருந்ததுனால கிறிஷை பற்றி கிறிஷோட பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பையனுக்கு கொஞ்சம் முடியலன்னு டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க, அந்த பையனோட அம்மா ரோகிணி தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது அந்த கிறிஷோட அம்மா ரோகிணியான்னு மறுபடியும் கேட்குறாரு. என்னங்க சார் நீங்கள் யாரை பற்றியோ விசாரிக்கிறீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன திரும்பி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கேட்க இல்லை எனக்கு அந்த கிறிஷை பற்றி தெரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டி எனக்கு சொந்தக்காரங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு வந்தேன், மற்றபடி தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிறிஷோட அம்மா ரோகிணிதான்ற உண்மையை இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோட வெளியில் வந்து திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு மனோஜ்.
ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? எத்தனை முறை மீனாவும் முத்துவும் இந்த கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் என்னவோ இந்த ரோகிணி மகேஷை பார்க்க போறா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு வந்தா, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மறைச்சி ஏமாற்றி என்ன கல்யாணம் பண்ணியிருக்காளே. இதுக்கு நான் என்னன்னு சொல்கிறது? எங்கள் அம்மா மாதிரியே இந்த ரோகிணியை நான் நம்பாமல் இருந்திருக்கணும். ரோகிணி மட்டும்தான் எனக்குன்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டா. மகேஷ் கூட பேசுகிறேன்னு சொன்னது, இங்கே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமானதுன்னு ரோகிணியை பற்றின ஒவ்வொரு உண்மையும் எனக்கு தெரிய வர இப்போ என்ன செய்யன்னு தெரியலையே. இன்னைக்கு ரோகிணி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். இனி ரோகிணி கூட வாழ மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் நான் யாருன்னு தெரியும். இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திருக்கா. தனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்குது, ஆனால் எனக்கு யாருமே இல்லை. எனக்கு அம்மா அப்பாவா நீங்கள் தான் இருக்கணும்னு என் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஆசீர்வாதம்லாம் வாங்கினாலே. அந்த பார்லரில் திறக்கும்போது கூட என் அம்மா அப்பா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும்லாம் அந்த பேச்சு பேசினாலே. இப்போ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டா இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வீட்டுக்கு கிளம்புவோம். தான் ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். வீட்டுக்கு வந்த மனோஜ் எப்பயும் போல் சந்தோஷமாக இல்லாமல் கண் கலங்கி தன்னுடைய ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காரு. அந்த சமயம் என்ன, மனோஜ் வந்த உடனே என்கிட்ட பேச வருவான், இன்னைக்கு மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் அழுதுட்ருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. மனோஜ் என்ன ஆச்சு? அம்மா கிட்ட கூட சொல்லாமல் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? கடையிலேருந்து வந்த உடனே என்ன பார்க்க வருவ? இன்னைக்கு என்ன இவ்வளோ சோகமாக அழுகிறியே அப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் கிட்ட ரொம்ப பதட்டமாக விஜயா கேள்வி கேட்க, அம்மா என்னன்னு சொல்கிறது? ரோகிணியை நம்பாதன்னு சொன்னீங்க. ஆனால் ரோகிணியை நம்பி நான் மட்டும் இல்லைம்மா, நம்ம குடும்பமே மறுபடியும் ஏமாந்து போய் தான் இருக்கோம். அந்த ரோகிணி நம்மளை இன்னும் ஏமாத்திட்டாமா அப்படின்னு அழுகிறாரு. என்ன சொல்கிற மனோஜ்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த ரோகிணி எப்பயும் நம்மளை ஏமாத்துறவ தானே, அவள் தான் பொய் சொல்லுவான்னு தெரியுமே. இப்போ புதுசாக எந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்படி நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா, ரோகிணி என் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கான். இந்த உண்மையை மறைச்சி என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாமா. வாழ்க்கையே எனக்கு இல்லாமல் செஞ்சிட்டானா. வேற என்னம்மா சொல்கிறதுன்னு சொல்லும்போது, என்னது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா, பையன் வேற இருக்கா? என்னடா சொல்கிற? இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. வேற என்னம்மா, நான் தான் பார்த்துட்டு வந்து தானே உண்மையை சொல்கிறேன். ரோகிணி இன்னைக்கு எங்கே போகிறா, என்ன செய்கிறான்னு பார்க்குறதுக்காக நினச்சேன். ஃபோன் பண்ணால் கூட அந்த ரோகிணி மதித்து எடுத்து பேசலை தெரியுமா? கோவத்தில் பார்லருக்கு ஃபோன் பண்ணால் ரோகிணி இன்னைக்கு வரமாட்டேன்னு நேத்தே சொல்லிட்டாலாம். ஏதோ சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படி ரோகிணி எங்கே தான் போயிருப்பான்னு கடையிலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம்தாம்மா போயிருப்பேன். ரோகிணி தன்னுடைய பையன் கூடயும் அம்மா கூடயும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் போகிறத பார்த்தேன். அங்கே போய் விசாரிச்சதுக்கப்புறமா தான் தெரியுது, ரோகிணி தன்னுடைய பையனுக்காக தான் இன்றைக்கி பார்லருக்கு கூட போகாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருக்காம்மா. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாளேம்மா. ரோகிணி ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு அவளை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தணும். அப்போ கூட ரோகிணிக்காக இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும்னு நான் பொய் தாம்மா சொன்னேன். அப்போ தான் ரோகிணியை இந்த வீட்டில் தங்க விடுவீங்க, ரோகிணிக்காக நம்ம இருக்கணும், ரோகிணியை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். உங்களுக்காக ரோகிணிக்கிட்ட பேசாமல் இருந்தனே தவிர்த்து உண்மையாகவே ரோகிணி மேலே எனக்கு நிறைய பாசம் இருந்தது. அப்பப்போ ரோகிணி கடைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு கூட நான் நினச்சேன் தெரியுமா. ஆனால் இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிப்பேன்னு நினைக்கல. கொஞ்ச நாளாக ஏதோ தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஷ்னு அந்த மகேஷ்கிட்ட ரொம்ப ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. இன்றைக்கி கூட மகேஷை பார்க்க தான் போயிருப்பாலும் நினச்சி போனேன். ஆனால் இப்படிப்பட்ட உண்மை தெரிஞ்சு என்னால் தாங்க முடியலம்மா. இதுக்கு மேலே நான் எப்படிம்மா வாழ்கிறது? இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லையேம்மா அப்படின்னு அழுகிறாரு. இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமாவும் நீ எதுக்குடா அழகணும்? இது சரியான ஒரு காரணம். இன்றைக்கி வரட்டும் அந்த ரோகிணி. வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீ அந்த ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிடு. இவ்வளோ உண்மையை மறைச்ச அந்த ரோகிணி எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளாக இருப்பா? நான் ஒரு முடிவெடுக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. நீ அழ வேண்டாம், வரட்டும், பதில் சொல்லட்டும் அந்த ரோகிணி அப்படின்னு. ரோகிணி வரட்டும்னு ரொம்ப கோவமாக காத்துட்ருக்காங்க விஜயா. கிறிஷை வீட்டில் விட்டுட்டு தான் அம்மாக்கிட்டேயும் கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ரோகிணி. ஆனால் வீட்டில் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச விஜயா கோவமாக இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு வர ரோகிணி? இன்றைக்கி நீ சம்பாதிச்ச பணம் எங்கன்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, இன்னைக்குள்ள பணத்தை நாளைக்கு தராங்களாம். நாளைக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேன் ஆண்டி, வெளியில் நிறைய வேலை, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகட்டுமான்னு சொல்கிறாங்க. என்னது, ரூமுக்கு போறியா? எதுக்கு?
என்ன உரிமை உனக்கு இருக்குது? ஏற்கனவே கல்யாணமான நீ குடும்பத்தை ஏமாத்துவ, மனோஜை ஏமாத்துவ, இதில் என் வீட்டுக்குள்ளே வரக்கூட உனக்கு தகுதி இல்லடின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வந்த உடனே விஜயா பிரச்சனையை ஆரம்பிக்க மனோஜும் கோவமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறாரு. மனோஜ், உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? என்னவோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தேவையில்லாமல் என்ன பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களா? நீயாவது எனக்கு சப்போர்ட்டாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றது தெரியாமல் ரோகிணி அழுதுகிட்டே நடிக்கிறாங்க. அங்கே வந்த மீனா முத்துன்னு என்ன நடக்குது? என்ன இந்த பார்லலம்மாவை எங்கள் அம்மா நிற்க வச்சு கேள்வி கேட்க இந்த பார்லலம்மா அழுது சமாளிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க அண்ணாமலையும், ஏமா ரோகிணி, நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அம்மா அப்பா இல்லை, சொந்தக்காரங்க இல்லைன்னு சொன்னியே, உனக்கு கல்யாணமான உண்மையவே ஏமா மறைச்ச? மனோஜ் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இனியும் நீ பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. அந்த வீட்டுக்கு வர கிறிஷோட பாட்டியும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே? உன் அம்மாவை பற்றி சொல்லாமல் இருந்தியே, கிறிஷோட பாட்டி தானே உன் அம்மா. கல்யாணமானதையே மறைச்ச நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இனி அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி வந்த உடனே தனக்கு தெரிஞ்ச உண்மையை விஜயா மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் கேட்க மனோஜ் சொல்கிறாரு, உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து என் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். இனி பொய் சொல்லி இந்த வீட்டில் மருமகன்ற உரிமையோட தங்கலான்னு நினச்சேன்னா அப்புறம் நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீ நடித்த வரைக்கும் போதும், உன்னை நாங்கள் யாரும் நம்ப மாட்டோன்னு உண்மையை எல்லாத்தையும் இங்கே மனோஜ் தான் பார்த்த எல்லா உண்மையவும் ரோகிணி முன்னாடி சொல்ல, அப்போ மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என்னை பற்றின உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரா அப்படின்னு வீட்டுக்கு வந்த ரோகிணி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன், இனி என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பதட்டமாக என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.